ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த வீடியோவில் பைக்கில் டியூப்லெஸ் டயருக்கு பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பைக்கை ஸ்டாண்ட் போட்டுக்குங்க. டயரை வந்து இந்த மாதிரி தண்ணியை வச்சு கழுவுறதுக்கு முன்னாடி டயரில் ஆணி முள் இருக்கான்னு இது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டயரை கழுவுனீங்கன்னா பஞ்சர் ஓட்டும் போது வந்து ஹோல்ஸ் வந்து ஈஸியாக தெரியும். பஞ்சர் பார்க்குறதுக்கு வந்து ஷாம்பு இல்லைன்னா சோப்பையில் ஏதாவது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஷாம்பு தண்ணியை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டயரில் ஃபுல்லாக ஏர் அடிச்சிட்டீங்க. அப்போ தான் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்தால் நமக்கு வந்து தெளிவாக தெரியும். இந்த மாதிரி தண்ணியை வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்ப்ரே டப்பா இருந்தால் டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாலுமே நமக்கு வந்து இந்த ஹோல்ஸ் தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டியூப்லெஸ் பஞ்சர் ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி வந்து 4 ஸ்பேர் வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 200 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பார்த்தாலே பாருங்கள் ஹோல்ஸ் பெருசாக இருக்கனால தெரியுது. இல்லைன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வரும், அதை வச்சுமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆணி மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாட்டை வந்து எந்த இடத்துல பஞ்சர் இருக்குன்னு பொறுமையாக பார்த்து அந்த இடத்த வந்து இந்த மாதிரி உள்ளே குத்திட்டு, அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி தான் இருக்கும் அந்த ஆணி. அதை வந்து அப்படியே திருகிக்கிட்டே முன்னமாக திருகிக்கிட்டு கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஹோலும் கொஞ்சம் பெருசாகிடும். அந்த ஆணி வந்து அந்த ஹோல்ஸை வந்து லாக் பண்ணி நின்றுக்கிடும். அதை ரிமூவ் பண்ணாமல் நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இந்த பஞ்சர் ஓட்டுற திரி பார்த்திங்கன்னா 5 திரி இருக்கும். இது ஒரு ரப்பர் மெட்டீரியல் தான். இது வந்து எல்லா விதமான சைக்கிள் கடையிலுமே கிடைக்கும், எல்லா சைக்கிள் கடையிலையும். இந்த ரப்பர் திரியை ஒன்று வந்து இந்த கோனூசி மாதிரி இருக்கிற இந்த ஊசி பாட்டில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். சும்மா ஈஸியாகவே இதை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு வந்து 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறையா பயனுள்ள வீடியோலாம் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த திரி இந்த மாதிரி ஒன்று உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு 2 பக்கம் ஈக்குவலாக இருக்க மாதிரி இந்த அளவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பஞ்சர் ஓட்டுறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த சொல்யூஷனை வந்து கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்யூஷன் அப்ளை பண்ணாமல் ஒட்டினாலுமே இந்த திரி வந்து பேஸ்ட் டைப் தான் ஒட்டிக்கிடும். இருந்தாலும் நீங்கள் இந்த சொல்யூஷன் போட்டிங்கன்னா கொஞ்சம் லூப்ரிகேஷனால் கொஞ்சம் ஈஸியாக நழுவிட்டு வந்து உள்ளே போய் வந்து ஹோலை வந்து ஈஸியாக லாக் பண்ணும். அதுபோக அழுத்துறதுக்கு நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு நல்லா வந்து சொல்யூஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் அப்ளை பண்ணியாச்சுன்னா உடனே வந்து டக்குன்னு வந்து அந்த ஆணியை ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து உணர்ந்துடும், மறுபடியும் வந்து பேஸ்ட் மாதிரி கட்டியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா சொல்யூஷன் அப்ளை பண்ணிட்டு இந்த ஆணி மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு கட்டவரில் வச்சு அழுத்தி பிடித்துக்கோங்க, ஏர் வெளியே வராமல். நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டோமோ அந்த இடத்துல இதை உள்ளே வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு அழுத்தினீங்கன்னா உள்ளே போகும். அழுத்தும் போது ஃபுல்லாக உள்ளே அழுத்திடாதீங்க, கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு வெளியே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அழுத்தினா விரட்டணும், உள்ளே ஃபுல் தெரியும் வெளியே போயிடும், உள்ளே போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி வச்சுட்டு சும்மா ஒரு 2 திருக்கு எங்கிட்டனாலும் ஒன்று ஃபார்வர்ட் இல்லைன்னா ரிவர்ஸில் 2 சுற்றிட்டு அப்படியே வெளியே எடுத்திங்கன்னா அந்த திரி மட்டும் பார்த்திங்கன்னா உள்ளே லாக் ஆகிக்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியை செக் பண்ணாலுமே நமக்கு வந்து ஏர் லீக் ஆகாது. இதை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங்லேயே கட் ஆகிரும். ஏன்னா ரப்பர் மெட்டீரியல்னால ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 1 பை 1 ஒரு பஞ்சராக கூட பார்த்துக்கலாம். பெரிய பஞ்சராக இருந்தனால ஃபஸ்ட்டு பஞ்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஏரை வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு பெட்ரோல் போடும்போது வந்து ஏரை வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க. நன்றி, தேங்க்யூ.